2 என்ற பகுதியில் அணி நிழல் காடு என்ற பிரிவில் நாம் நால்வகை குறுக்கங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நால்வகை குறுக்கங்கள் பற்றி பார்ப்போம். நமது பாடப்பகுதியில் நால்வகை குறுக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்குரிய கால அளவுன்னு ஒன்று இருக்குது. இதைத்தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு மாத்திரை என்று பெயர். உயிரெழுத்துக்கள் 12 உயிரெழுத்துலையும் குறிலெழுத்துக்கள் 5க்கும் 1 மாத்திரை அளவும் நெடிலெழுத்துக்கள் 7ம் 2 மாத்திரை அளவும் ஒலிக்கிறது. ஆனால் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆயுத எழுத்து ஆகிய 1ம் அரை மாத்திரை அளவு ஒலிக்கிறது. ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது இல்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாகத்தான் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை தான் நாம் குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். குறுக்கங்கள் என்கிறோம். தமிழில் உள்ள எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என பிரிக்கலாம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். என்னென்னு பார்த்தோம்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபெடை, ஒற்றெழபெடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பவை சார்பெழுத்துக்கள் எனப்படும். இதில் நமது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டவை 4 குறுக்கங்கள் மட்டுமே. அவை ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அவற்றை பற்றி இப்பாடத்தில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். மாணவ செல்வங்களே கவனியுங்கள். நான் முதலில் பார்க்க போகும் குறுக்கம் ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் என்றால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஐகாரம் தனித்து வரும் இடங்களில் தனக்கு உரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய 3 இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கக்கூடிய ஐகாரத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஐகார குறுக்கம் என்று அழைக்கின்றோம். சான்று பார்த்தோம்னா வையம், சமையல், பறவை இந்த 3ஐயும் எடுத்துக்கலாம். வையம், வை இவ்வு கூட்டல் ஐ சொல்லுக்கு முதலிலும், சமையல் மை இம்மு கூட்டல் ஐ சொல்லுக்கு இடையிலும், பறவை வை சொல்லுக்கு இறுதியிலும் இவ்வு கூட்டல் ஐ இந்த ஐகாரமானது வருகிறது. ஐகாரம் சொல்லுக்கு முதலில் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அதே ஐகாரம் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஐகாரத்திற்கு உரிய மாத்திரை 2. அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஔகார குறுக்கம். ஔகார எழுத்தானது தனித்து வரும் இடங்களில் தனக்கு உரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அப்போ ஔகார குறுக்கத்துக்கும் எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1 மாத்திரையாக அளவில் குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கக்கூடிய ஔகாரத்தை நாம் ஔகார குறுக்கம் என்கிறோம். சான்றாக ஔவையார், வௌவால் இந்த 2ஐயும் எடுத்துக்கொள்வோம். இந்த சொற்களில் முதலில்
வரும்போது ஔகாரமானது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1 மாத்திரை அளவாக ஒலிப்பதை நம்மால் காண முடிகிறது. ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது மகர குறுக்கம். மகரம். மகரமானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக, அப்போ மகர குறுக்கத்திற்கு அரை மாத்திரை, அப்போ 1/4 மாத்திரையாக ஒலிக்கும்போது மகர குறுக்கம் என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு மகரம் தனித்து ஒலிக்கும்போது தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கின்றது. மகர குறுக்கத்திற்கு சான்றாக வளம் வந்தான் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். இதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வரக்கூடிய பகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஆனால் நாம் போலும் போன் மருளும் மரும், அதாவது போலும் மருளும் என்ற சொற்களை, அதாவது செய்யுள்ள இந்த சொற்கள்லாம் வரும். இந்த சொற்களை எடுத்துக்கொண்டால் போலும் என்பது போன் எனவும் மருளும் என்பது மருண் எனவும் குறைந்து ஒலிக்கிறது. இந்த 2 சொற்களையும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினாங்க. அதாவது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது மகர குறுக்கம். இவ்வாறு குறைந்து ஒலிக்கக்கூடிய மகரத்தை தான் நாம் மகர குறுக்கம் என்கிறோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் குறுக்கம் ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் என்றால் என்ன? ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும்போது ஆயுத குறுக்கம் என அழைக்கப்படுகிறது. அதாவது அதுவும் என்ன செய்யுது? தனக்குரிய அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. ஆயுத எழுத்து அகுது யஹு ஆகிய சொற்களில் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் குறையாமல் முழுமையாக ஒலிக்கும். ஆனால் முள் ப்ளஸ் தீது இந்த 2 எழுத்தையும் சேர்க்கும் போது முக்டீது, கல் ப்ளஸ் தீது இந்த 2 எழுத்தையும் சேர்க்கும் போது ஹக்கீது. இந்த எழுத்துக்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அதாவது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக அளவில் குறைந்து ஒலிக்குது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுத எழுத்து, இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுத எழுத்தை தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆயுத குறுக்கம் என்று அழைக்கின்றோம். இதுவரை 4 வகை குறுக்கங்களை பற்றி பார்த்தோம். இனி இவற்றிலுள்ள மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? ஆவண்ணா 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் டேஷ். ஈயண்ணா பணம் கிடைத்தது. சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். ஆவண்ணா ஔகார குறுக்கம். அடுத்து நாம் குருவினா பார்க்கலாம். ஔகாரம் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும்? பக்க எண் 42 எடுத்துக்கோங்க. 42ல் 2வது பாராவை பாருங்கள். 2வது பாரா ஔகாரம். 3வது பாராவை பாருங்கள். ஔகார குறுக்கம் ஔ வவ் எப்படி ஆரம்பிக்குது? ஔ வவ் என்ற சொல்லிலிருந்து ஆரம்பித்து ஔ வவ் என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அது வரைக்கும் குறிச்சிக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போவது குருவினா 2. சொல்லின்
முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் ஐகார குறுக்கும் பெறும் மாத்திரையின் அளவு யாது? பக்க எண் 42 எடுத்துக்கோங்க. பக்க எண் 42. அதில் ஐகார குறுக்கம் இருக்கு இல்லையா? ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1/2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதை குறிச்சுக்கோங்க. 3வது, மகர குறுக்கத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. பக்க எண் 42, 43. பக்க எண் 42ல் மகர குறுக்கங்கிற அந்த பத்திக்கு அடுத்த பத்தியில் வலம் வந்தான் இல்லையா? 2 மகர குறுக்கத்துக்கு 2 எடுத்துக்காட்டுகள் கேட்டிருக்கு. இப்போ 43ல் முதல் பத்தியில் போன், அதாவது 42ல் வலம் வந்தான், 43ல் போன். இது 2ஐயும் குறிச்சுக்குங்க. இதுதான் குருவினா 3க்குரிய விடை. மகர குறுக்கத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள்.